அது இது வரகு பொங்கல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒண்டர் பாலின் vlogs. இன்றைக்கி காலையிலே vlog எடுக்க ஆரம்பித்தாச்சு. காலையில் பார்த்திங்கன்னா எங்களுடைய கார்டன் நல்லா பூத்து குலுங்கிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஏலகிரியில் வாங்கிட்டு வந்த ரோஸ் 2 கலரில் பூக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லைட் பிங்க்கு, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒயிட் பூக்கும்போது காமிக்கிறேன். நான் நல்லா செட் ஆகிடுச்சு இந்த மண்ணுக்கு. 1-2 மல்லி மொட்டு வச்சுருக்கு. சீசனாக என்னன்னு சொல்லுங்கள். இந்த செடியும் நல்லா பொழைச்சிக்கிச்சு, நல்லா வந்திருக்கு. மார்னிங் குக் பண்ணதை உங்களுக்காக வீடியோ எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வரகு, சாமை, தினை இதெல்லாம் வச்சு ஒரு பொங்கல் பண்ண போகிறேன். சிறுபருப்பு வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அந்த கப்பில் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து வறுத்துட்டு செஞ்சால் வாசமாக இருக்கும், பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க. இல்லாட்டி பச்சை ஸ்மெல் வரும். ஸோ லைட்டாக வந்து வறுத்துக்கலாம். இது தீயை விட்டுறக்கூடாது, ஓரளவு வறுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நான் என்ன சேர்க்க போகிறேன்னா வரகு, தினை, சாமை, குதிரைவாலி இந்த 4த்தையும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மிக்சிங் பார்த்திங்கன்னா இப்படி தான் கலர் கலராக இருக்கும். இது வந்து நான் தோசை மாவுக்கு யூஸ் பண்ணுவேன். 2.5 கப்பு இட்லி அரிசிக்கு 2.5 கப்பு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண சிறுதானியங்களையும் சேர்த்து சமைக்கும் பொழுது நல்லாயிருக்கும். இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இதையே நான் பொங்கலுக்கும் யூஸ் பண்ணிப்பேன் அடிக்கடி. ஸோ இதில் என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் வந்து ஸ்லோவாக ஏறும். அதே சமயம் நிறைய மினரல்ஸ் இருக்குது. இதை நல்லா கழுவணும். கழுவிட்டு நல்லா கலர் தண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது உப்பு சேர்த்து இது கூட நம்ம சாதாரணமாக பொங்கல் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் மிளகு, சீரகம், இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்தோம்னா நல்லா சாஃப்டான பொங்கல் கிடைக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி க்ரீன் சட்னி தான் அரைக்க போகிறேன். புதினா கொத்தமல்லிலாம் போட்டு ஒரு க்ரீன் கலரில் சட்னி அரைக்க போகிறேன். ஒயிட் சட்னியும் நல்லா தான் இருக்கும். இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் க்ரீன் சட்னி தான் அரைக்க போகிறேன். புதினா கொத்தமல்லிலாம் ஆஞ்சி வச்சாச்சு. இப்போ வந்து மலை பூண்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அது ஒரு 4, இஞ்சி அதே அளவுக்கு ஈக்குவல் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து வதக்கிக்கணும். நல்லா வாசம் வர மட்டும் இதை வதக்கிக்கணும் நல்லா. அதனால தான் இதை ஃபஸ்ட்டு போடுறேன். இது கூடவே புளியையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் மணம் வந்த பிறகு இதில் வந்து கொத்தமல்லி விதை போட்டோம்னா நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். ஸோ இது ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஸோ கொத்தமல்லி விதை, மிளகு, சீரகம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே துவையல் பண்ணும்பொழுது கொஞ்சம் கொத்தமல்லி விதை ஆட் பண்ணி பாருங்கள், அதனுடைய வாசனையே சூப்பராக இருக்கும். மிளகு, சீரகம் இதெல்லாம் இப்போ ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் போட்டு வதக்கணும். அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ், அந்த ஒரு டேஸ்ட் இருக்கும். நம்ம இதிலே போட்டு அந்த கொத்தமல்லி தழையை வதக்கணும்னா அந்த ஒரு டேஸ்ட் இருக்காது. போதும், இறக்கிடலாம். இப்போ அதில் எடுத்துட்டு இப்போ வந்து நல்லா ஆஞ்சி வச்சு கழுவி வச்ச கொத்தமல்லி தழை இதில் போட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் ஸ்டெம்மெல்லாம் போடுவேன், ஏன்னா அதில் இருக்க நார் சத்தெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பயன்படுன்றதுக்காக ஸ்டெம்மை போடுவேன். ரூட்டை மட்டும்தான் எடுப்பேன். கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறது எல்லாமே போடுவேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் என்ன பார்த்திங்கன்னா இது நரம் மாறாமல் வதக்கணும். அப்போ தான் வந்து சட்னியும் நல்லா உங்களுக்கு நரம் மாறாமல் இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
வதங்கிடுச்சு. இதோட நம்ம வந்து இதை நிறுத்திக்கலாம். தேங்காவும் மிளகாவும் தனியாக நான் வறுத்து எடுத்துக்கிறேன். ஸோ அது கூட போடாமல் இந்த மாதிரி தனியாக வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வறுத்துட்டு செய்யும் பொழுது. இதை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். ஆறட்டும். பொங்கல் தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா காய விட்டுடலாம். இது நல்லா உருகட்டும். உருகின பிறகு கடுகு, முந்திரி பருப்பு, கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கணும். நல்லா வாசமாக இருக்கும் இது. ஸோ பருப்பு சேர்க்குறதால கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்து தாளித்து பொங்கலில் ஊற்றி கிண்டிட்டா டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் எங்கள் மார்னிங் டிஃபன்னு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும் வறுத்துட்டு செய்கிறதால. மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா அதே துவையல் சாதம் தான். சொரக்காய் வந்து பொரியல் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். சரி, சொரக்காய் வந்து அதுக்கு பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதால சொரக்காய் பொரியல் நம்ம அடிக்கடி சாப்பிட்றது நல்லது. இதில் பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெரிய சீரகம் தாளிச்சிட்டு அது கூட வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் சொரக்காயை வந்து பொடி பொடியாக நறுக்கிட்டு இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வதக்கிக்க வேண்டியதா. உப்பு போட்டு வதக்கிட்டால் நல்லாவே வதங்கிடும். சம்மர் சீசன் இன்னும் ஆரம்பிக்கலை. சம்மர் சீசனுக்கு முன்னாடியே இவ்வளோ வெயில் இருக்குது பகலில். ஸோ இனிமேல் நம்ம வந்து நீர்க்காய்களை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பச்சை மிளகாவும் தேங்காயும் இடித்து போட்டு இறக்கனா சொரக்காய் பொரியல் ரெடி. ஸோ சாப்பாடு கட்டியாச்சு. கொத்தமல்லி, புதினா, துவையல் சாதம், சொரக்காய் பொரியல், அவிச்ச முட்டை. இதுதான் எங்கள் வீட்டு லஞ்ச் இன்றைக்கி. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒண்டர் பாலின் வ்ளாகில் கிவ்அவே போயிட்டுருக்கு. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு கட்டாயம் கிஃப்ட் வீடை தேடி வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இந்த வ்ளாக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வ்ளாகை பற்றின கமெண்ட்ஸை கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வ்ளாகில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.